வணக்கம். காரைமுரசு செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சாலை ஒப்பந்தத்தில் லஞ்ச புகார் தொடர்பாக தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளிடம் சிக்கியிருப்பது புதுச்சேரி ஆளும் அரசியல் மட்டத்தில் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. காரைக்காலில் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக தொடர்ந்து புகார்கள் எழும்பின. காரைக்கால் நகர்ப்பகுதி மற்றும் கிராமப்புற சாலைகள் அமைப்பில் முன்னாள் தமிழக அமைச்சரின் உறவினரின் டீம் இன்ஃப்ரா என்ற நிறுவனம் ஈடுபட்டு வந்தது. மன்னார்குடியைச் சேர்ந்த இந்த நிறுவன ஒப்பந்ததாரரிடம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு நச்சரித்து வந்துள்ளனர். இதுகுறித்து அந்த ஒப்பந்ததாரர் சென்னையில் உள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் நேரடியாக புகார் செய்தார். சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்கும் தொலைபேசி உரையாடலை ஆய்வு செய்த சிபிஐ அதிகாரிகள் காரைக்கால் விரைந்தனர். காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை மாளிகையில் மதியம் 2 மணிக்கு லஞ்ச பரிவர்த்தனையின் போது சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக நுழைந்தனர். அறைக்குள் ஒப்பந்ததாரரிடம் பணத்தை வாங்கிய புதுச்சேரி தலைமை பொறியாளர் தீனதயாளன், உடன் இருந்த காரைக்கால் மாவட்ட கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் மகேஷ், கட்டிடம் மற்றும் சாலை பிரிவு செயற்பொறியாளர் சிதம்பரநாதன், இளநிலை பொறியாளர் ரவி ஆகியோரை சுற்றி வளைத்தனர். உடனடியாக ஒப்பந்ததாரிடம் வாங்கிய லஞ்ச பணத்துடன் அதிகாரிகளை கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் விடிய விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த லஞ்ச பணம் யார் யாருக்கெல்லாம் பிரித்து வழங்கப்பட இருந்தது, அரசியல் புள்ளிகளின் தொடர்பு இதில் இருக்கிறதா, இதற்கு முன் எத்தனை முறை ஒப்பந்ததாரிடம் லஞ்ச பணம் கைமாறியது என்றும் விசாரித்து வருகின்றனர். மேலும் கைதான தலைமை பொறியாளர் தீனதயாளன் வசிக்கும் புதுச்சேரி இல்லம், காரைக்கால் பொதுப்பணி அதிகாரிகளின் வீடுகளிலும் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சோதனையில் நகைகள், சொத்து பத்திரங்கள், பல கோடி ரொக்கம் போன்றவை கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. சில மாதங்களுக்கு முன் காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோயில் நிலமோசடி வழக்கில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், சர்வேயர் ரேணுகாதேவி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் புள்ளிகள் கைதான சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்த சம்பவங்களால் அரசு அதிகாரிகள் ஆளும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது. காரைமுரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.